ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 17வது பாசுரத்தை அடியேன் சேவிக்கப் போகிறேன். அதனுடைய எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியனுக்கு தெரிந்தவாறு கூறுகிறேன். இந்த விளக்கத்தை பொருளடக்கத்தை கேட்டு நீங்கள் எல்லோரும் நற்கதி அடைய ராமானுஜ திருவடி சம்பந்தம் பெற அடியேன் பிரார்த்தனைக்கிறேன். வாழ்வில் நலம் பெற, வாழ்வில் வளம் பெற, பல்லாண்டு வாழ்க. அடியேன் அதற்கு முன்பாக பூர்வாச்சாரியர்களின் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்திற்கு செல்வோம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிய சுவாமி திருவடிகளே சரணம், ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம், பரம பாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம், என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். முனியார் துயரங்கள் முந்திலாம் என் மங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானை தந்தமிழ் செய்த நீலந்தனாக்க உலகில் இனியானை எங்களி ராமானுசனை வந்தெய்தினரே. முனியார் துயரங்கள் முந்திலம் என்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்களி ராமானுசனை வந்தெய்தினரே. இந்த பாசுரத்திற்கு திருவரங்கத்தமுதனார் எளிமையாக விளக்கத்தை தந்தருளியிருக்கிறார். அதாவது திருமங்கை ஆழ்வாரிடத்திலே அன்பு கொண்டவராய் விளங்குகிறார். அதாவது நமது எம்பெருமானார். இந்த விஷயத்தை ஆச்சரித்தவர்கள் துக்கங்கள் மேலிட்டாலும் கலங்க மாட்டார்கள் என்கிறார். அதாவது சகல சாஸ்திரங்களாலும் கொண்டாடப்படுபவனாய் தனித்துவம் வாய்ந்த யானையைப் போலே செருக்கு கொண்டு திருக்கண்ணமங்கையிலே நின்றி அருளியவனை குளிர்ந்த தமிழ் பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்தருளினார் திருமங்கை ஆழ்வார். அதாவது முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை. திருக்கண்ணமங்கையிலே அவதரித்திருக்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குளிர்ந்த தமிழால் அவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். குளிர்ந்த தமிழ் பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருளினார். அதான் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். இந்த உலகில் அன்பராய் இருப்பவர்கள் எங்கள் நாதரான எம்பெருமானார் ஸ்ரீமன் அதாவது ராமானுஜர். அவரை வந்து அடைந்தவர்கள் துக்கங்கள் மேல் விழுந்தாலும் அவங்களுக்கு மேலே ராமானுஜர் வந்து யாரெல்லாம் ராமானுஜர் திருவடி சம்பந்தம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க மேலே எவ்வளோ துன்பங்கள் வந்து விழுந்தாலும் அதற்காக வருந்த மாட்டார்கள். அந்த மாதிரியான மக்கள் இன்பங்கள் வந்து திரண்டாலும் நல்ல பழம் பழுத்து வந்தது என்று பெரிதாக ஆனந்தமும் அடைய மாட்டார்கள் என்பதை திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்திலே அழகாக விளக்கியிருக்கிறார். அதாவது தனியானை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்கள் ராமானுசனை வந்தெய்தினரே. துன்பங்கள் வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள், இன்பங்கள் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற சிந்தனைக்கு செயல்பட ஆனந்தம் அடைய மாட்டார்கள், சிந்தனை அடைய மாட்டார்கள் என்பதை கூறி விளக்கியிருக்கிறார். இன் இங்கிலீஷ், Sri Ramanuja, our master and spiritual guide, is devoted follower of Thirumangai Alvar, who joyfully sang auspicious Tamil hymns, that means in Tamil poem Mangalasasanam, in praise of the Lord who resides with majestic pride like a unique and magnificent elephant at Tirukkannamangai, and who is celebrated by all the scriptures. Those who have surrendered to Ramanuja do not grieve even when sorrow befalls them, nor do they become overly elated when pleasure comes their way. They remain steady, understanding both as outcome of divine grace, just as one calmly accepts a ripe fruit that naturally comes their way. This is the explanation in English about this poem. Everyone should get good things in their life with the Ramanuja Anugraham in his Trivadi Anugraham,
அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன்.